ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவின் பிறப்பு. துவாபர யுகத்தில் உக்ரசேனன் என்ற நீதிமான் மதுராவை ஆண்டான். அவருக்கு தேவகி மற்றும் கம்சா என்ற இரு குழந்தைகள் இருந்தனர். கம்சா ஒரு கொடூரமான மனிதனாக வளர்ந்தான். அவன் தனது தந்தையை சிறையில் அடைத்து தன்னை ராஜா என்று அழைத்தான். ஆனால் அவன் தனது சகோதரியை நேசித்தான். தேவகி தூய்மையான ஆத்மாவாக இருந்தாள். அவள் யது வம்சத்தின் அரசன் வாசுதேவரை மணந்தாள். மதுரா மக்கள் திருமணத்தை கொண்டாடினர். கம்சா மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். அவன் தேவகியை அவரது கணவர் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்தான். திருமண ஊர்வலம் நகரை விட்டு வெளியேறியதும் தெய்வீக குரல் கம்சாவை எச்சரித்தது. வாசுதேவரின் 8வது பிறந்தவருக்கு உங்கள் சகோதரியின் திருமணத்தை நீங்கள் மகிழ்ச்சியடைவது போல் உங்கள் சொந்த மரணத்தில் நீங்கள் மகிழ்ச்சியடைகிறீர்கள். தேவகி உங்கள் மரணத்தை கொண்டு வருவாள். முன்னறிவிப்பால் பயந்து கம்சா தனது சகோதரியை கொல்ல தனது வாளை எடுத்தான். வாசுதேவன் அவனை தடுத்து அவர்களுக்கு பிறந்த எல்லா குழந்தைகளையும் அவனிடம் ஒப்படைக்கும்படி கம்சனிடம் ஒப்பந்தம் செய்தான். அதனால் கம்சா பயப்பட வேண்டியதில்லை. கம்சா இதை ஒப்புக்கொண்டாலும் அவரை சிறையில் அடைத்தான். ஆண்டுகள் சென்றன. தேவகி 7 மகன்களை பெற்றாள். கம்சா அவர்களில் 6 பேரை கொன்றான். 7வது வாசுதேவரின் முதல் மனைவி ரோகிணியின் வயிற்றுக்கு மாறப்பட்டார். தேவகிக்கு 8 மகன்கள் பிறந்தபோது ஒரு தெய்வீக குரல் அவர்களை வழிநடத்தியது. வாசுதேவா, கோகுலத்தில் இருக்கும் உன் நண்பன் நந்தாவுக்கு பிறந்த குழந்தையை அழைத்துச் செல்லுங்கள். உங்கள் குழந்தைக்கு பதிலாக அவருக்கு அவரது மனைவி யசோதாவுக்கும் பிறந்த பெண்ணை வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு தெய்வீக சக்திகள் காவலர்களை தூங்கச் செய்து சிறைக்கதவுகள் திறந்தன. அன்று இரவு மதுராவில் பலத்த மழை பெய்தது. மேலும் யமுனாவை வெள்ளம் சூழ்ந்திருந்தது. ஆனாலும் வாசுதேவன் நதியை கடக்க ஆரம்பித்தான். சேஷநாகா பின்னாலிருந்து வந்து தெய்வீக குழந்தையின் மேல் தன்னை பேட்டை விரித்தான். ஆற்றைக் கடந்து வாசுதேவர் கோகுலத்தை அடைந்தார். வாசுதேவன் நந்தாவின் வீட்டுக்கு வந்தான். தூங்கும் யசோதாவை தவிர மகனையும் வைத்துவிட்டு பெண் குழந்தையுடன் திரும்பினார். பெண் குழந்தை பிறந்ததை கம்சா அறிந்தவுடன் அவளை கொல்ல சிறைக்கு விரைந்தான். வாசுதேவன் கம்சாவிடம் கெஞ்சினான். முன்னறிவித்தபடி அது ஒரு பெண், ஆண் அல்ல. தயவு செய்து அவளை விடுங்கள் சகோதரா. இருப்பினும் அவரது வேண்டுகோள் கம்சத்தில் எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை. தேவகி கைகளில் இருந்து குழந்தையை பறித்தான். அது உச்சவரம்பு நோக்கி உயர்ந்தது மற்றும் சிறை அறைகள் பிரகாசமான ஒளியால் நிறைப்பட்டன. அடுத்த கணமே துர்க்கே தேவி அவர்கள் முன் நின்றாள். அவள் கம்சா, முட்டாள் மனிதனை எச்சரித்தாள். உன்னால் என்னை கொல்ல முடியாது. உன்னை கொல்லப் போகிறவன் ஏற்கனவே பிறந்துவிட்டான். அவன் வாழ்வான். இதற்கிடையில் கோகுலத்தில் யசோதா கண்விழித்து தனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பதை கண்டாள். அவள் அவனை கிருஷ்ணா என்று அழைத்தாள்.